ஹாய் விவர்ஸ், ஹவ் ஆர் யூ? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃபில்மோரா 9ல் சப்டைட்டில் எப்படி ஆட் பண்ணுறதுக்கு பார்க்க போகிறோம். யூடியூப்பில் நிறைய வீடியோ போட்டிருக்கிறாங்க, பட் தமிழில் அந்த அளவுக்கு கிளியராக யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தெரியல. நானும் சப்டைட்டில் ஆட் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நான் கஷ்டமாக பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயம். வியூவர்ஸுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமே அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இதை நம்ம ட்ராக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருவோம். வீடியோ இந்த மாதிரி தான் வருது. இதில் ஒரு சப்டைட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். சப்டைட்டில் ஆட் பண்ணுறதுக்கு டைட்டில்ஸ்குள்ளே போயிட்டு இதில் வெரைட்டி ஆஃப் இது கொடுத்துருக்குறாங்க. லோவர் த்ரெட்ஸில் போயிட்டு டிஃபால்ட் லோவர் த்ரெட் இந்த ஃபாண்ட் எடுத்துக்கலாம். இதை நேராக எடுத்துகிட்டு ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டிங்கன்னா அது இந்த இடத்துல வந்து சீட் ஆகிக்கும். இந்த கொடுத்துருக்கிற ஃபாண்ட்டு உங்களுக்கு அலைன்மெண்ட் மாற்றணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி பொசிஷனை மாற்றிக்குங்க. அப்படி வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதை எடிட் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ தெரியுது இல்லையா? இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு மேலே ஓப்பன் பண்ணி இந்த கர்சர் அப்படி கீழேயோ மேலே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த இடத்துல இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் தேவையோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து இதில் எடிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஹாய், ஹவ் ஆர் யூ? இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டு வந்து எடிட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து உங்களுக்கு என்ன பொசிஷன் வேணுமோ பொசிஷன் வந்து கொண்டு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இந்த இருக்கு இல்லையா, அலைன் லெஃப்ட்டு, அலைன் ரைட்டு, அலைன் சென்ட்ரு, அலைன் ஜஸ்டிஃபைடு. நம்ம இப்போதைக்கு ஜஸ்டிஃபைடு வச்சுக்கலாம், அலைன் சென்டர் வச்சுக்கலாம். போயிட்டு இந்த அலைன்மெண்ட்டை வந்து நம்ம சென்டரில் கொண்டு வரதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா சென்டரில் வந்துடும். இதனோட ஃபாண்ட்டு மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி இதில் வெரைட்டி ஆஃப் ஃபாண்ட்டு கொடுத்துருப்பாங்க. என்ன ஃபாண்ட் வேணுமோ உங்களுக்கு சூஸ் பண்ணி அதை செலக்ட் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிக்கும். இதில் ஃபாண்ட் சைஸை மாற்றுறதுன்னா நம்ம மாற்றிக்கலாம். இது வெர்டிக்கல் பொசிஷன் வேணும்னா வெர்டிக்கல் பொசிஷன். இது ஃபாண்ட்டோட போல்டு, இட்டாலிக்கு. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு மோர் கலர்ஸ் வேணால் இந்த மோர் கலர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மோர் கலர்ஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த கலர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கஸ்டமாக கலர் வேணும்னா இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஃபாண்ட் வந்து ஒயிட்டில் இருக்குது. நமக்கு வந்து இதை ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றிக்கலாம். அதுக்கு ப்ரீசெட்டில் போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டைல் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டைல் வந்துடும். இந்த ஸ்டைலுக்கு உங்களுக்கு அனிமேஷன் கொடுக்க அப்படின்னா இங்கே மேலே இந்த அனிமேஷன் டேப் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வெரைட்டி ஆஃப் அனிமேஷன் இருக்கும். இதில் நம்ம வேவ் ஸ்டைல் அனிமேஷனை கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன அனிமேஷன் வேணுமோ அந்த அனிமேஷன் கொடுத்துருக்குங்க. இப்போதைக்கு நான் அந்த வேவ் ஸ்டைல் அனிமேஷனை கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு இதை உங்களுக்கு அட்வான்ஸ்டு எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டை எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த பிளண்டிங் மோடு என்ன இது வேணுமோ அந்த பிளண்டிங் மோடு நீங்கள் கொடுத்துக்குங்க. அப்புறம் ஒப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கோங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எடிட் பண்ணணுன்னா இந்த அட்வான்ஸ் டேபை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இன்னொரு பாக்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இது இருக்கும். இந்த உங்களுக்கு அனிமேஷன் உள்ளே வர்றதும் வெளியில் போகிறதும் அதோட டைம் சேஞ்ச் பண்ணுறதுன்னா இந்த இடத்துல இது பண்ணி கர்சரை இப்படி இழுத்து விட்டிங்கன்னா இந்த டைம் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். உள்ளே வரக்கூடிய டைமும் இந்த இந்த இடத்துல கட் பண்ணி இப்படி இந்த இடத்துல இது பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வரக்கூடியது வெளியில் போகிறதும் அது ஒரு ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன்னு பாருங்கள். அதே போல் வெளியில் போகிறதும் அதே போல் போகும். இப்படி உள்ளே வந்து அதுங்களா அதே மாதிரி போய்க்கும்.
உங்களுக்கு என்ன சேஞ்ச் பண்ணணுமோ இந்த இடத்துல அனிமேஷன் உள்ளே வரக்கூடிய டைம் வெளியில் வரக்கூடிய இதில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் கஸ்டமைஸில் ஆஸ் யூஷுவல் அங்கே பார்த்த மாதிரி தான். இதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டெக்ஸ்ட் பார்டர் கொடுக்குறதுனா பார்டர் கொடுத்துக்குங்க. அப்புறம் டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோ வேணும்னா ஷேடோ கொடுத்துக்குங்க. ஷேடோ இந்த பட்டன் அமுத்திட்டு இந்த பாருங்கள் டைப் இந்த இடத்துல இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள நிறைய வெரைட்டி ஆஃப் ஷேடோ இருக்கும். என்ன ஷேடோ வேணுமோ அந்த ஷேடோ வந்து கொடுத்துக்குங்க. இப்போதைக்கு இது இருக்கட்டும். டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். டிஸ்டன்ஸ் இப்படி எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நல்லா இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். அனிமேஷன் ஆஸ் யூஷுவல் அதில் பார்த்த மாதிரி கொடுத்துக்குங்க. எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஷேப் வேணும்னா இந்த இதை ஆட் பண்ணி ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்டமாக ஒரு இமேஜ் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஆட் இமேஜை ரைட் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கஸ்டம் இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் அதில் பார்த்தது தான் எல்லா ஆப்ஷன் இதில் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு டெக்ஸ்ட்டோட வெர்டிக்கல் லைன் ஸ்பேஸை மாற்றுறதுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லெட்டர் ஸ்பேஸை மாற்றுறதுக்கு இது இழுத்து விட்டு இந்த பாருங்க உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா நேரம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். நீங்கள் இதை இப்படி இழுத்து ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். இப்போதைக்கு இந்த பொசிஷன் இருக்கட்டும். இப்போ நீங்கள் இது எல்லாமே உங்களுக்கு தேவையானது எல்லாமே வச்சுட்டு எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் கஸ்டம் ஆப்ஷன் கொடுக்கணும். மறக்காமல் இந்த சேவ் கஸ்டம் ஆப்ஷனை கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டம் டெக்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்குங்க. நம்ம சப்டைட்டில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ என்ன ஆயிருக்குது அப்படின்னா இப்போ நம்ம உட்காந்து எடிட் பண்ணணும் இல்லையா, அந்த ஃபாண்ட்டு, அந்த அனிமேஷனு, அந்த டெக்ஸ்ட்டு என்ன சென்டரையாக எந்த இடத்துல உட்காந்துக்கிறது அது ஃபுல்லாகவே கஷ்டமாக நமக்கு வந்து சேவ் ஆகிக்கும். இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல வீடியோ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபாண்ட்டு இந்த மாதிரி வருது. இந்த டெக்ஸ்ட் முடியும் போது இந்த இடத்துல நமக்கு இன்னொரு சப்டைட்டில் வேணும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பழையபடி போயிட்டு டைல்ஸில் போயிட்டு லோவர் தேர்ட்ஸில் போயிட்டு இந்த ஃபாண்ட்டை எடுத்து இப்படி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து பழையபடியும் அதே போல் எடிட் பண்ண தேவையில்லை. இல்லை அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி எடிட் பண்ணிக்கிறத லெஃப்ட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேஸ்ட் கொடுக்குறேன். பேஸ்ட் கொடுத்தோன்னா அது பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் அந்த சப்டைட்டில் வந்து உட்காருது. வீடியோக்குள்ளே போய் அந்த சப்டைட்டில் உட்காருது. இப்படி உட்கார்ந்தது அப்படின்னா நம்ம வீடியோ ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வீடியோ பிரேக் ஆகிருக்கும். வீடியோ பிரேக் ஆகி அந்த இடத்துல போய் அந்த சப்டைட்டில் வந்து உட்காந்துருக்கும். இது நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஆல்ரெடி எடிட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சப்டைட்டிலை தொடர்ந்து அந்த வீடியோவில் ஒவ்வொரு இடத்துலையும் வைக்கணும் அப்படின்னா இதை டெலீட் பண்ணிக்கலாம். கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கஸ்டம். அதாவது நம்ம எடிட் பண்ணியிருக்கிறது அந்த இது வந்து இந்த ஃபோல்டரில் தான் போய் உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்கிறது இந்த இருக்குது. இதுதான் அந்த எடிட் பண்ணி வச்சுருக்கிற சப்டைட்டில். இந்த சப்டைட்டில் உங்களுக்கு இதே சேம் அனிமேஷனில் சேம் ஸ்டைலில் உங்களுக்கு சேம் ஃபாண்ட்டில் சேம் சைஸில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருங்க. கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அதே மாடல் அதே ஸ்டைலு உங்களுக்கு அதே இதில் வருது. பட் இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றுறதுக்குன்னு ரைட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வேண்டாமே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, இது இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அனிமேஷன் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, டெக்ஸ்ட்டு மாற்ற வேண்டியதில்லை, சரி அந்த டெக்ஸ்ட்டோட இது சைஸை மாற்ற வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றிட்டு ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி வச்சுருந்த டெக்ஸ்ட்டை அதே இடத்துல அதே ஸ்டைலில் வந்துருக்குது.
இப்போ நம்ம கஸ்டம்லேருந்து இழுத்து விட்ட ரெண்டாவது டெக்ஸ்ட் இதுவும் பாருங்கள் அதே இடத்துல சீட்டாக இருக்குது. லைன் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ பொசிஷன் மட்டும் சென்டரில் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ கொடுத்து பார்க்கலாம். இதே போல் உங்களுக்கு எத்தனை இதே ஸ்டைலில் ஃபாண்ட் வேணும் அப்படின்னு, சப்டைட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த கஸ்டமில் போயிட்டு இந்த ஃபாண்ட்டை கொண்டு வந்து ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நீங்கள் ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ராக்ல ஒரு சிலது பேஸ்ட் ஆகுது. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வீடியோவில் போய் மெர்ச் ஆயிடுது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா இப்போ நான் சொன்ன இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.